சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு அடிவயிற்றுக்கு அருகில் ஸ்டண்ட் பொருத்தம். இதய மருத்துவர் தலைமையிலான குழுவினர் தீவிர கண்காணிப்பு. ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விளக்கம். ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய வேண்டிக் கொள்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் விருப்பம். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள். சென்னை அடையாறில் மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் விநியோகம். மக்களுக்கு என்ன சேவை செய்ததால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது? உதயநிதியை விளக்கமளிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கருத்து. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம். 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு 50% நிதியை உடனடியாக ஒதுக்க வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் கடைசி கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறு. காலை 9 மணி வரை 11.6% வாக்குகள் பதிவு. துப்பாக்கியால் தன்னைத்தானே தவறுதலாக சுட்டுக் கொண்ட இந்தி நடிகர் கோவிந்தா மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. ஈரோடு வணிக வளாகத்தில் சுவர் விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. 2 கடைகளுக்கு இடையில் உள்ள சுவரை இடிக்கக்கூடிய பணியின் போது நடைபெற்ற துயரம். பழனி முருகன் கோவில் ராஜகோபுரத்தின் உச்சியில் ஒரு பகுதி உடைந்து விழுந்தது. குடமுழுக்கு நடந்து ஓராண்டுக்குள் சேதமடைந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணி. வாடகை ஆட்டோ திட்டத்தை கைவிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் உறுதிமொழியை அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் முற்றிலுமாக பணியை புறக்கணிப்பதாக இளநிலை மருத்துவர்கள் அறிவிப்பு. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து தாக்குதல் நடத்துவதாகவும் விளக்கம். உலகின் எந்த மூலையிலும் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்று இஸ்ரேல் பிரதமரிடம் கூறிய நரேந்திர மோடி. அமைதியை நிலைநாட்ட தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என்றும் உறுதி. முக்கியமான கட்டத்தில் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை இழந்து 94 ரன்களை சேர்த்த வங்கதேசம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் சரிவு. 56,400 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 48 ரூபாய் அதிகரிப்பு. 1855 ரூபாயாக இருந்த ஒரு சிலிண்டர் விலை 1903 ரூபாயாக உயர்ந்தது. துப்பாக்கி எடுத்து அலமாரியில் வைக்கும்போது தவறுதலாக சுட்டுக் கொண்டதில் பாலிவுட் நடிகர் கோவிந்தாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இந்தியில் பிரபல நடிகரும் சிவசேனா கட்சியின் பிரமுகருமான கோவிந்தா 60 வயதாக கூடிய இவர் மும்பை ஜூஹு பகுதியில் வசித்து வருகிறார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அதிகாலை 4:45 மணிக்கு கொல்கத்தாவுக்கு அவர் புறப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தன்னுடைய உரிமம் பெற்ற துப்பாக்கியை எடுத்து அலமாரியில் வைக்க முற்பட்டார். அப்போது அந்த துப்பாக்கி கீழே விழுந்ததில் தோட்டா வெளியேறி மூட்டுப்பகுதியில் துளைத்தது. இதில் காயமடைந்த கோவிந்தா உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. காலை துளைத்த தோட்டா அகற்றப்பட்டதாக காவலர்கள் தெரிவிக்கின்றனர். நிலையில் ஆடியோ வெளியேற்றக்கூடிய நடிகர் கோவிந்தா தாம் நலமாக இருப்பதாகவும் ரசிகர்களின் பிரார்த்தனைகளுக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். नमस्कार, प्रणाम। मैं हूं गोविंदा। आप सब लोगों के आशीर्वाद और माँ बाप का आशीर्वाद और गुरु की कृपा की वजह से गोली लगी थी, पर वो निकाल दी गई है। मैं धन्यवाद देता हूँ यहाँ के डॉक्टर का
आदरणीय डॉक्टर अग्रवाल जी का और आप सब लोगों की प्रार्थनाएं जो है आप लोग का धन्यवाद। प्रणाम। ஜம்மு காஷ்மீரில் கடைசி மற்றும் மூன்றாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் கடந்த மாதம் 18 மற்றும் 25 ஆகிய 2 தேதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இந்நிலையில் எஞ்சிய 40 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஜம்முவில் கதுவா, உதம்பூர் உட்பட 24 தொகுதிகளிலும், காஷ்மீரில் பாரமுல்லா, குப்வாரா உட்பட 16 தொகுதிகளிலும் 415 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். 3ஆம் கட்ட தேர்தலில் 39,18,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் ஜம்முவில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியின் தலைவர் குலாம் நபி ஆசாத் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவை அமைதியாக நடத்தி முடிக்கக்கூடிய நோக்கத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வாக்காளர்களும் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலையில் காலை 9 மணி வரை 11.6% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவரின் கொலைக்கு நியாயம் கோரி மருத்துவர்கள் மீண்டும் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து மருத்துவர்கள் தொடர்ந்து 41 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். இந்நிலையில் சிபிஐ விசாரணை தொய்வடைந்து இருப்பதாக குற்றம் சாட்டிய மருத்துவர்கள் சுகாதாரத்துறை செயலாளரை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தங்களுடனான பேச்சுவார்த்தையின் போது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக மருத்துவமனையில் பாதுகாப்பை அதிகரிப்பது, மருத்துவர்களின் பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்டவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவரின் உயிரிழப்பிற்கு நீதி கோரியும் கோரிக்கைகளை முன்வைத்தும் நாளை மருத்துவக் கல்லூரி சதுக்கத்திலிருந்து தர்மதாலா வரை பேரணி செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான இன்று வங்கதேச அணி 7 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வருகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கூடிய வங்கதேச அணி கான்பூரில் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடி வருகிறது. இதில் 2 மற்றும் 3ஆம் நாள் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் 4ஆம் நாளான நேற்று வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 233 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் ஆடிய இந்திய அணி 285 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்த போது ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. நிலையில் கடைசி நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரக்கூடிய வங்கதேச அணி 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. வங்கதேச வீரர் ஷத்மன் இஸ்லாம் அரை சதம் அடித்தார். இந்திய அணியை பொறுத்தவரை அஸ்வின், ஜடேஜா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், ஆகாஷ் தீப் 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். ஆட்டத்தை டிரா செய்யக்கூடிய முனைப்பில் வங்கதேசம் பேட்டிங் ஆடி வரக்கூடிய நிலையில் வெற்றி பெறக்கூடிய வேட்கையுடன் இந்திய அணி விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்ததால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என்று அவரே விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரிடத்தில் ஒரே ஒரு சாமானிய தொண்டனாக ஒரு கேள்வி, என்ன சேவை செய்து எந்த தகுதியின் அடிப்படையிலே அவர் வந்தார் என்பதை அவருக்கு நேரம் கிடைத்தால், அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் விலைக்கு சொன்னால், இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் மு.க. முத்திலே தொடங்கி, மு.க. ஸ்டாலினை தொடங்கி, மு.க. அழகிரியிலே தொடங்கி இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரையிலே நின்றிருக்கிறதே, இது இன்னும் அன்பு நிதி என்று தொடருமா, அல்லது இது அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல என் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னார்களே அதுபோல் நடைபெறுமா என்ற விளக்கத்தை சொல்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் மதுரையிலே வந்திருக்கிறார். விருதுநகருக்கு செல்கிறார். மதுரை விமான நிலையத்துக்கு மாலை வருகிறார். அவருக்கு நேரம் இருக்குமானால், தமிழக மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் உரிய விளக்கத்தை தருவதற்கு முன் வந்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்து தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து அமைச்சரவையில் அவருக்கு 3ஆம் இடம் வழங்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைந்த அமைச்சரவை அண்மையில் 5வது முறையாக மாற்றப்பட்டது. அதனுடன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்தார்.
இதையடுத்து உதயநிதி தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சரானார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்ட உதயநிதிக்கு அப்போது அவருக்கு அமைச்சரவையில் 10வது இடம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் துணை முதலமைச்சரான பிறகு அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அடுத்ததாக அவை முன்னவரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அமைச்சரவையில் 2வது இடத்தில் உள்ளார். உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து 4வது இடத்தில் K.N. நேரு, 5வது இடத்தில் I. பெரியசாமி, 6வது இடத்தில் பொன்முடி இடம்பெற்றுள்ளனர். புதிதாக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுக்கு 19வது இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்ற செந்தில் பாலாஜிக்கு 21வது இடமும், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியனுக்கு 27வது இடமும், சாமு நாசருக்கு 29வது இடமும் வழங்கப்பட்டுள்ளது. 33ஆம் இடத்தில் TRB ராஜா, 34ஆம் இடத்தில் மதிவேந்தன், 35வது இடத்தில் கயல்விழி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்தபோது கருணாநிதியின் அமைச்சரவையில் முதல் முறையாக அமைச்சராக பொறுப்பேற்ற மு.க.ஸ்டாலின் 3 ஆண்டுகளுக்கு பிறகு துணை முதலமைச்சராக்கப்பட்டார். அதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் முறை அமைச்சரவையில் இடம்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் 2 ஆண்டுகளில் துணை முதலமைச்சராகியுள்ளார். தந்தை 56வது வயதில் அடைந்த துணை முதலமைச்சர் பொறுப்பை மகன் 46வது வயதிலேயே பெற்றிருப்பது நினைவுகூரத்தக்கது. இதனிடையே 2009ஆம் ஆண்டு மு.க.ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனபோது அமைச்சரவையில் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் மூத்த அமைச்சர் க. அன்பழகனை தொடர்ந்து அவருக்கு 3வது இடம் வழங்கப்பட்டிருந்தது. தற்போதும் அதே நடைமுறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடைபிடித்துள்ளார். அதன்படி 2வது இடத்தை மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கும் 3வது இடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தற்போது அவரை நடிகர் வடிவேலு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திரைத்துறையில் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக பார்க்கப்படக்கூடிய வடிவேலு தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதியை நேரில் சந்தித்து கட்டி அணைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு தற்போது நடிகர் வடிவேலு நேரில் சந்தித்து அவரை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மதுரைக்கு சென்றக்கூடிய துணை முதலமைச்சரை தற்போது அங்கு மதுரையில் இருந்த வடிவேலு அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நடிகர் வடிவேலு தெரிவித்திருக்கிறார். உதயநிதி சிறப்பாக பிரமாதமாக செயல்படுவதாகவும் எப்போதும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களோடு அவருக்கான முக்கியத்துவத்தை விளக்கியிருக்கிறார். அண்மையில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் தற்போது மதுரை சென்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நடிகர் வடிவேலு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உடன் மூத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட பல்வேறு திமுக நிர்வாகிகளும் உடன் இருக்கின்றனர். விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதாக முதல் முறையாக விருதுநகர் வந்திருந்தார். விருதுநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு நிகழ்வுகளை பங்கேற்பதற்காக நேற்று மதுரை விமான நிலையம் வந்தவர் மதுரையில் ஒரு தனியார் விடுதியில் ஹோட்டல் தங்கியிருந்தார். அவர் தங்கியிருந்த இடத்தில் இன்று காலை அவரை நேரில் சந்தித்து பல்வேறு கட்சியினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அப்போது நடிகர் வடிவேலு, மதுரை தங்கியிருந்த நடிகர் வடிவேலும் அவரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து அவர் கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். சந்திப்பு குறித்து வடிவேலிடம் கேட்ட பொழுது துணை முதலமைச்சராக மதுரைக்கு வந்தவருக்கு நான் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கேன். ஏற்கனவே தொலைபேசியில் தெரிவித்தாலும் நேரில் சந்திப்பது என்பது முக்கியமானது, அதனால் சந்தித்தேன் என்று தெரிவித்தார். உதயநிதி சிறப்பாக பிரமாதமாக பணியாற்றுவதாகவும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவதாகவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அமைச்சராக அவர் 2 ஆண்டுகளும் சிறப்பாகவே பணியாற்றினார்.
சரியான நேரத்தில் பொறுப்புக்கு வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். மேலும் கடின உழைப்பு, எளிமையான அணுகுமுறை ஆகியவற்றை பார்த்து மக்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் மீது பெரும் நம்பிக்கை வந்திருப்பதாக தெரிவிக்கிறார். முதலமைச்சருக்கு பக்க பலமாகவும் வெற்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக நடிகர் வடிவேலு நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் வெற்றிக்கு அளித்த அந்த பிரத்யேக ஆடியோ பேட்டியை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 18 டிவி ரிப்போர்ட்டர்ண்ணே வெற்றி. சொல்லுங்க. சரிங்கண்ணா. அண்ணா இப்போ துணை முதலமைச்சரை பாத்தீங்களா? எங்க? மதுரையில. ஆமா 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 ஆமா, மாதிரிக்கு வந்திருந்தாரு. சரி, நான் அந்த மாதிரிக்கு வந்திருந்தேன். சாரை பாட்டு நேர்ல பாக்கணும்ல. ஆமா. இப்போ துணை முதலமைச்சர் ஆனதுக்காக வாழ்த்து தெரிவிச்சிங்களோ? அது ஏற்கனவே தெரிவிச்சாச்சு. சரி, நேர்ல போய் தெரிவிக்கணும். சரி 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 சரி. நாங்க அண்ணன் போய் பார்க்கவும் வேற எதுவும் இருக்குமோ சுவாரஸ்யமா அப்படின்னு நினைச்சோம். இல்ல இல்ல, நேர்ல மதுரைக்கு வந்ததுக்கப்ப நம்ம மாதிரி தானே மாதிரிக்கு எதார்த்தமா நேற்று வந்தேன் நானு. சரி, நேர்ல அங்க சென்னையில பாக்குறது, நேர்ல வரப்ப இங்க வரப்ப நானும் வரேன், அவரும் வர்றாரு, ஒன்னா சந்திச்சு. என்னென்ன சொல்றாங்க? என்ன சொன்னீங்க? என்ன வாழ்த்து சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எல்லாம் பூரா எல்லாம் கும்பலா இருந்தா நானும் போய் வாழ்த்து சொல்லிட்டு. ஆமா. ஏதோ நீங்க கலைஞர் காலத்துல இருந்து கலைஞரோட பயணிச்சவர் நீங்க. இப்ப இவருடைய இந்த பதவி ஏற்பு எப்படி பாக்குறீங்க? அவருக்கு என்ன சிறப்பா இருக்குல்ல. பிரமாதமா இருக்கு. நேர்ல போய் பார்த்தவரு அவரே பரபரப்பா இருக்கு. அவர் எப்பயுமே இன்னும் சுறுசுறுப்பா இருப்பாரு, ரொம்ப அருமையா பண்ணுவாரு. இப்ப இந்த 2 வருஷமே நல்லா தானே பண்றாரு, அழகா போறாரு, அழகான நேரத்துல வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். மக்கள் எல்லாம் நீங்க பாக்க உங்களுடைய ஒப்பீடு எப்படி இருக்கு? ஐயாவோட டிராவல் பண்ணிருக்கீங்க நீங்க, கலைஞரோட. ஆனா சிறப்பா இருக்கும். நல்ல அதாவது இப்ப இதுவரைக்கும் இந்த 2 வருஷத்துல அவர் கடினமான உழைப்பு, எளிமையான பழக்கம், எளிமையா மக்கள்கிட்ட பழகிறது, கடுமையான உழைப்பு எல்லாம் பதிக்கும்போது பார்க்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுவாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு எல்லாருக்கும் வந்துச்சு. அவர் பணி பயங்கரமா தொடர்பு மாதிரி விருதுநகர் போறாரு. இங்க இருந்து அப்படி புள்ள அவர் பணியை செஞ்சுத்தானே இருக்காரு. ஓகே, சரி, நன்றி.